அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் தொடர்பான விசாரணை இன்று நடைபெற இருந்த நிலையில் டிடிவி தினகரன் மீது டெல்லி போலீஸ் வழக்கு பதிவு செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவில் ஓபிஎஸ் அணி மற்றும் சசிகலா அணிகளுக்கு இடையேயான போட்டியில் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் இன்று விசாரணை நடைபெறுவதாக இருந்தது. இந்நிலையில் இரட்டை இலை சின்னத்தை கைப்பற்றுவதற்காக 60 கோடி ரூபாய் பேரம் பேசி முன்பணமாக 1,30,00,000 லஞ்சம் கொடுத்ததாக தினகரன் மீது டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் இரட்டை இலை சின்னத்திற்காக சுதேஷ் சந்திரா என்பவரிடம் தினகரன் 60 கோடி ரூபாய் பேரம் பேசியதாக தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து டெல்லி போலீசார் தமிழகம் விரைந்துள்ளதாக கூறப்படுகிறது. எந்நேரமும் டிடிவி தினகரன் கைதாகலாம் என்றும் கூறப்படுகிறது. இதனால் சசிகலா அணியினர் கடும் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.